குட்டி அவங்களுக்கு நான் வந்து வீடியோ கால் பண்ணட்டுங்களா? பண்ணுங்க. உண்மையா பண்ணிடுவேன். பண்ணுங்க. இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலும் நல்ல வார்த்தையா சொல்ல மாட்டீங்க. உங்க கூட வந்து நான் இன்டர்வியூ குத்தும்போது என் ஃபேமிலி பத்தி பேசுறதுக்குலாம் யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவ்வளவுதான். அப்ப கூட அவங்க வீட்டுல அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க வீட்டு சைட்ல அக்கா அவங்க கிட்டலாம் அமௌண்ட் கேட்கும் போது இனிஷியல் அமௌண்ட் கட்டும் போது கூட யாருமே ஹெல்ப் பண்ணல. விட்டுரு அப்படின்னவோ இவங்க ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என் வீட்டில் இருக்கவங்க தான் 2 லட்ச ரூபா கொடுத்து முன்பணமே கட்டி அந்த காருக்கு இது பண்ணது. ஆனால் அவங்க பேரில் தான் இருக்குது. காரையும் அவங்க கிட்ட தான் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கேன். என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னா பீரோ எடுத்துகிட்டு வந்தேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான். மற்றபடி நீயே எல்லாமே வச்சுக்கோ. நான் எல்லாமே வீட்டிலேருந்து வந்து புதுசாக தான் வாங்கியிருக்கேன். ஃபோட்டோஸ் எப்போ வேணா அவங்க தூக்கி போட்டுருவாங்க. நானே வேணான் அப்படின்ட்டு போட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் தூக்கி போட எவ்வளோ நேரம்? அதான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்க வந்து கார் வந்து கேட்டு ரொம்ப இது பண்றீங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அவங்க. ஆமா, வீடியோல நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா கேட்க முடியும்? பேரா அவங்க பேர்ல இருக்கு, நான் எப்படி கேட்க முடியும்? அப்புறம் நீங்க அந்த மாதிரி கார் கேட்டு பிரச்சனை பண்றதா? நானும் தானே சொல்லுவேன் 1000 அவங்க என்கிட்ட கேக்குறாங்கன்றது. அவங்க இன்டர்வியூல என்ன பண்றாங்க அத சொல்லுங்க. இல்ல நானும் தான் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நிறைய சொல்லுவேன்னு சொல்றேன். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அது பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானும் அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்படி இருக்காங்கன்னும் போது நானும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்ப நாங்க அவங்களே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்க வேண்டியது தானே. என்ன ஏன் கூப்பிட்டீங்க? அவங்களே வர வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்த சொல்றாங்க, ஆனா அது நடக்குதுதான். நீங்க தான் வந்து மறைக்கிறீங்க. நடக்குது. ஆதாரம் ப்ரூஃப் எதனா வச்சிருக்கீங்களா? காட்டுங்க போன்ல. குட்டி அவங்களுக்கு நான் வந்து வீடியோ கால் பண்ணட்டுங்களா? பண்ணுங்க. சாரி, நார்மல் காலே பண்றேன். சரி, ஆடியன்ஸ் தான் நினைப்பாங்க. உண்மையா பண்ணிடுவோம். பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க காலை எடுக்கறாங்களான்னு பாருங்க. என்ன இன்சல்ட் ஆயிடுச்சா? போன தடவை கால் பண்ணும்போது பிளாக்ல இருந்துச்சு. பிளாக் அதை எடுத்து விட்டுருக்காருல்ல. நான் தான் சொன்னேன்ல, நானாச்சும் கால் பண்ணி எடுத்து உங்களுக்காக வந்தேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்றீங்க, எடுக்கல. நீங்க கால் பண்ணுங்க. நான் என்ன பிளாக்கே பண்ணிட்டாங்க. நானும் அவங்கள பண்ணிருக்கேன், அவங்களும் என்ன பிளாக் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப்ல இல்ல, எதுலையுமே இல்ல, இன்ஸ்டால இல்ல, எல்லாத்துலயும் பிளாக்ல இருக்காங்க அவங்க. அப்புறம் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? இப்போ வந்து குட்டி அவங்க வந்து அவங்க வேற யாரு கூடயாவது தெரியாது. நீங்க சொல்லியிருந்தீங்களா? இப்போ மற்ற சேனல்ல சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி அவங்க வந்து காதலிக்கிறாங்க, அவங்க ஃபோன்ல பேசுறாங்க, நிறைய பொய் சொல்றாங்க. ஒரு வாட்டி நேர்ல பார்த்தேன். வேணாம், ஆனால் அவங்க வந்து அவங்க சிஸ்டர் அப்படின்னுறாங்க. ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, வந்துட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து சிஸ்டர்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக சிரிச்சிங்களா? இல்லை, அது எதுக்கு மறுபடியும் வேற? இல்லை, அது வந்து சொல்லி அவங்க வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல. ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போ அவங்க அப்படி யோசிக்கிறது இல்லைங்க, அவங்க நிறைய சொல்றாங்க. யாரு, குட்டியா? இப்போ வந்து மக்களுக்கே வந்து பொதுவாக வந்து ஏஞ்சலால தான் வந்து இந்த இவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே. ஏஞ்சலாலையா? நான் என்னன்னா பண்ணேன்? இப்போ எனக்குமே அப்படிதாம்மா தோணுது. அவர் வந்து நிறைய விஷயத்த பேசுறாரு, போல்டா பேசுறாரு. ஆனா நீ வந்து ஒரு அம்முக்கல்லி மாதிரி உட்காந்துக்கிட்டு வந்து ஐயோ இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இதா இருக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்ககிட்ட எதுவுமே பாயிண்ட் இல்லைங்கிறது தானே உண்மை. அதையும் அப்படி தானே இது பண்ண முடியும், அங்க எடுத்துக்க முடியும். அதுக்கு நான் ரெக்கார்டா நான் காட்ட முடியும் அவங்க பேசினதெல்லாம். காட்டட்டா? என் ஃபோன்ல காட்டுறேன் அவங்க என்ன பேசினாங்கன்னு. காட்டுங்க. ஓகேவா? காட்டணுமா? திட்டுவாங்களா? அசிங்கமா இருக்கும். நீங்க ஏன் விட்டு போனீங்கன்னு கேக்குறீங்களே. இந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் பேசி நான் கூட இருக்கணுமான்னு நினைச்சதுனால தான் விட்டு போனேன். வேணா ஒரு ரெக்கார்ட் ஆன் பண்றேன், கேட்டுங்க. ஆனா காதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதுவாயிரும். உங்களோட கப்பிள்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அப்படிதான் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால வந்து பெருசா நாங்க வந்து இது பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப ஷாக். இப்ப என்ன சொல்றீங்க? காட்டணுமா? பண்ணலாமா? பண்ணுங்க. நீ அவ்வளவு கூட சொன்னே, அதான் என்கிட்ட இந்த வாங்கினதெல்லாம் புரி. நான் மும்பை கிளம்பி போறேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு வந்து நகை தான் முக்கியம். இதெல்லாம் கேட்டு நீங்க இவ்வளோ சிரிக்கிறீங்க.
ஆதாரம் கேட்டீங்களே, இந்த ஆதாரத்தை நான் இது social media ல ஆதாரம் போட இல்ல. முடியுமா? இது ஆதாரம் இல்ல, இது அதையும் தாண்டி சேதாரம். எப்படி இருக்கு இதெல்லாம்? அவங்க வந்து எனக்கு அனுப்புறாங்க. எப்போ என்ன வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னல, அன்னைக்கு நைட் இதெல்லாம் வருது, எனக்கு இந்த ரெக்கார்ட் எல்லாம் வருது. நான் வந்து அவங்கள விட்டுட்டேனா அன்னைக்கு வந்து அன்னைக்கு மீட் பண்ண டேக்குனால கேக் வெட்டுறதுக்காக போய் ஆகணும்ட்டு புக்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து இவ்வளோ கேவலமா பேசுறதுக்கு அப்புறம் நான் எப்படி நான் கேக் வெட்ட தோணும்? எனக்கு தோணல, அதனால நான் வரல. அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னோ, இன்னைக்கு நாளே நீ நாசமாக்கிட்ட, நான் ஏன் வரணும்? இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவை கிடையாது, நீ வேணாம், அப்படி இப்படி சொல்லி கேவலமான அவ்வளோ வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி இது பண்ணனால இதுக்கப்புறம் போகணுமான்னு யோசிச்சேன். போல. ஆதாரம் கேட்டீங்க, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. எனக்கு என் நம்பருக்கு இதுக்கு அனுப்பி விட்டுருமா. அப்பப்ப கேட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அப்பப்ப கேக்குறதுக்கு இல்ல, எனக்கு போன் இத யார்கிட்டயுமே என்ன காட்டல, எனக்கு போன் வந்தா எந்த இன்டர்வியூமே காட்டல. நான் இத இங்கதான் இப்பதான் காமிச்சிருக்கேன். அதுவும் நீங்க வந்து என்ன இப்ப சொன்னீங்கல்ல, அவங்க ரொம்ப போல்டா பேசுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. நீ சைலண்டா என்ன மாதிரி உட்கார்ந்திருக்க? அம்மிக்கல்லா? அம்மிக்கல் இல்ல, அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சைலண்டா உட்கார்ந்திருக்கேன்னா எனக்கு வந்து அசிங்கப்படுத்தணும்னு தோணல. சரி வேண்டாம் அப்படின்றதுனால நான் அமைதியா இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலியே இவங்க அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க. இதை வேற நான் எங்க இருந்து காட்ட முடியாதுனால நான் அமைதியா இருக்கேன். நீங்க யூடியூப் சேனல் எடுத்துட்டு போயிட்டீங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. யூடியூப் சேனல் இருங்க அவங்களுக்கோ ஒரு யூடியூப் சேனல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். நீங்க வச்சிருக்க யூடியூப் சேனல் வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர். இதுல பாத்தீங்கன்னா வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் முன்னாடி தான் வந்து கேக் வெட்ட. இப்பதான் அவங்க வந்து நான் அதுல இன்கமா எடுக்காம இருக்காங்க, எடுத்துட்டு தானே இருக்காங்க. அவங்க இப்பதான் 10,000 சப்ஸ்கிரைபர் எங்க இருக்கு, 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்கம்மா இருக்கு? நான் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். சும்மா வந்து எடுத்த உடனே எல்லாம் கிடைக்கும்னா கிடைக்காது. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கம்மா? என்னது? அந்த பக்கம் திரும்பி மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க? ஆமா, இப்ப வேணான்ட்டாங்க, இவ்வளவு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. என் ஐடியில நான் ஓபன் பண்ணிட்டு இந்தாம்மா நீ வச்சுக்கோ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வர சொல்றீங்களா? நான் ஏன் கொடுக்க முடியும்? என்னால கொடுக்க முடியாது. உனக்கு வேணா நீ ஓபன் பண்ணி நீ வச்சுக்கோ. நீ இவ்வளவு பேச்சு பேசின, நான் வீட்டுல இருக்க காரையும் விட்டுட்டேன், புதுசா ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் அதையும் விட்டுட்டேன், ஃப்ரிட்ஜையும் விட்டுட்டேன், கட்டிலும் விட்டுட்டேன், பெட்டும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் இந்த என்ன சொல்றது கிச்சன் செட்டு ஃபுல்லா அவங்க கிட்டதான் விட்டுருக்கேன். நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சேனல் எடுத்துட்டு போனதுக்கு நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. ஃபுல்லா வீட்டுல அப்படியே போட்டபடியா நான் மட்டும் வந்து என்னோட நகையை அடமானம் வச்சு நான் எனக்குன்னு ஒரு வீடு எடுத்து எங்க அக்கா பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏசி மாட்டி வீட்டுல ஒரு பொருளா கஷ்டப்பட்டு நான் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் இவங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்கன்னா அப்ப என்னன்னா இது கதை? நான் ஒரு சேனல் தானே எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நான் யூஸ் பண்றது, நான் நைட் எல்லாம் கண் முழிச்சு நான் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்களாம் ஒன்னும் எடிட் பண்ண மாட்டாங்க. நான் தான் இந்த சேனலுக்கு அவ்வளோவா கஷ்டப்படுறதே. ஆனா அவங்க எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட்டா தப்பா சொல்றாங்க. எல்லா சேனல்லையுமே என்ன தப்பா சொல்றாங்க? நான் தான் இந்த சேனல் இது பண்ணி கொடுத்தேன், நான் தான் அது பண்ண இதை பண்ணனாங்க. அவங்க வந்து என்னன்னா வா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்களே தவிர மற்றபடி இந்த சேனலுக்கு நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு எடிட் பண்றதா இருக்கட்டும், ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் தான் பண்ணது. என்னோட உழைப்பு தான் அங்க பாதி இருக்கு. அவங்க தான் வந்து இப்போ வந்து நம்ம வீடியோ அதுக்காக நான் காருக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கல, முன் பணம் நீயே வச்சுக்கோன்னு விட்டுட்டேன். போதுமா? இதுக்கு வேற என்ன? யூடியூப் சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், அங்க 2 லட்சம் ரூபாய் காரு. ஆமா, அந்த காசு கொடுக்கல. 2 லட்சம் பிரிச்சிடுறீங்க. நான் அவங்களுக்கு நிறைய நான் தானே இப்ப என் வீட்டுக்கு கடன்காரியா நிக்கிறேன், அவங்க ஒண்ணும் நிக்கல. இப்ப அவங்க வந்து கடன் காரணமா நிக்கிறாங்க. பென்டோரி எடுக்கணுமா நான் கிளம்பணுமா? அவங்களும் அப்படிதானமா இருக்காங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து அவங்களுக்காக நான் வந்து கட்டில விட்டு வந்தேன், அவங்களுக்காக வந்து எல்லாமே வீட்டுல இருக்க அனைத்தும் எல்லாத்தையும் விட்டு வந்தீங்க. எல்லாருமே வந்து நீங்க எல்லாமே நீங்க தனிப்பட்ட முறையில சம்பாரிச்சதா? 2 பேரும் சம்பாரிச்சா அப்ப 2 பேரும் எடுத்துட்டு வரல, நான் விட்டுட்டு வந்தேன்ல. அதான் நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். 2 பேரும் தானே சம்பாரிச்சது, எனக்கு வேணாம் நான் விட்டுட்டு நான் விட்டுட்டு போறேன். நீங்க விட்டுட்டு தான் போய் ஆகணும். நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லல, அவங்க தான் என் வீட்டுல இறக்கி விட்டுட்டு போனாங்க. இங்க பாருங்க, நீங்களும் வந்து என் மேல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது, உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு அதான் சொல்லிட்டாங்க. அவங்க தான் வீட்டுல இறக்கி விட்டு போனாங்க, வீட்டுல இறக்கி விட்டு போனாங்க, கார்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க. ரிட்டர்ன் நான் போனேன், அவங்க வந்து இந்த மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்? இதுக்கு மேல ப்ரூஃபும் என்கிட்ட கிடையாது. இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன ஆதாரம் காட்ட முடியும்? இதுக்கப்புறம் என்னால வாழ முடியும்னா என்னால முடியாது. என்னோட லைஃப் இது, நான் தான் சூஸ் பண்ணோம். நீங்க கேள்வி கேக்குறீங்களா, அதோட நிறுத்திக்கோங்க. நீங்க வந்து இப்படி அப்படின்ற நீங்க எனக்கு ரூல்ஸ் போடாதீங்க. சிரிக்காதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா கேள்வி கேக்குறீங்களா அவ்வளவுதான். இல்லம்மா, இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சண்டைய வந்து இதுக்கப்புறம் சண்டை இதுக்கப்புறம் சேருவோம்னா சேரலாம் மாட்டோம். வேற என்ன ஆனது ஆச்சு. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுமா. ஆனது ஆச்சு.
இதுக்கப்புறம் கொஞ்சம் அனுசரிச்சு வாழுங்க. எத்தனையோ லைஃப் வந்து எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகுது. சரி திரும்ப அனுசரிச்சு வந்து என்ன பண்ணணும் இப்போ? யார் கூட வாழ பொண்டாட்டிக்காரங்க சொல்றீங்க? வந்து அம்மா வீட்டுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க, வந்துடுறாங்க. வந்து சேர்ந்து வாழ்றாங்கல்ல. நீங்களும் அந்த மாதிரி சேர்ந்து வாழ இல்ல வேண்டியது. என்னால வாழ முடியல. ஏன் வாழலமா? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இப்போ இவ்வளவு நாள் பிடிச்சது இல்ல, உங்களுக்கு என்னதான் இப்ப பிரச்சனை? பிடிக்கல. அப்ப நீங்க வந்து இப்போ குட்டியை வந்து கொஞ்சம் நான் ஃபேமஸ் என்ன ஆகணும். பத்தி பேசணும்னா என்ன பத்தி பேசலாம். ஃபேமிலி பத்தி பேசும்போதுலாம் என்னாலாம் வாழ முடியாது. அது ஒரு பையனே நான் சூஸ் பண்ணினாலும் இந்த முடிதான் எடுத்திருப்பேன். என்ன பத்தி பேசுறியா, என்ன பத்தி பேசு. என் ஃபேமிலி பத்தி பேசுறதுக்குலாம் யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவ்வளவுதான். எனக்கு உங்களுக்கோ இல்ல, நீங்க எப்படி என் ஃபேமிலி பத்தி இல்லம்மா, பேசுவீங்க? இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்கலாம்ல, அம்மா அத எப்படி கேளுங்க. இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நல்லாதான் இருக்காங்க. பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி வெட்டி வெட்டி பேசாதம்மா. இந்த மாதிரி நீ வந்து இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினால தான் உன் லவ் பிரேக்கப் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது. டக்குன்னு ஆகும்னா இப்படி சிரிச்சிருவா, அப்புறம் வந்து குட்டி வந்து அப்படியே காதல்ல இப்படி மாறிடுவாரு. அப்புறம் அவரை நான் voice raise காண்டு பண்ணி ஆக்கி விட்டுருவா, பேசுறேன். அப்புறம் காதலையும் இந்த விழ வாய்ஸ்லாம் வச்சிருவா. பார்த்தா அவங்க பேசுற மாதிரி இருக்கா? இவங்க இவ்வளவு பேசி அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே மைண்ட் செட்டு நான் அழுவுறேன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு. இதை மட்டும் தான் நான் அன்னைக்கு பண்ணேன். என் மைண்ட் என்கிட்டே இல்ல, அப்படியே ஃபுல்லா அழுதுட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டத்துல ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன். நான் பேசினால்தான் பிரேக்கப் அன்னைக்கு வந்து நான் ஆச்சு. குட்டி கூட ஒரு vlog பண்ண போது கூட அவர் வந்து இந்த இது இருக்குல்ல ChatGPT, அதுல போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காரு உங்க போட்டோவை போட்டு. ChatGPT அவங்க எதுல நான் எடிட் பண்ணிட்டோம். நான் என்ன குட்டி ஏஞ்சலும் சேர்ந்த மாதிரி நிக்க வை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி பண்ணட்டும். உங்க நினைப்பாதான் இருக்கு. உங்களுக்கு ஏன்னா புரியல. நீங்க அப்படி இப்படி நவுந்து ஒரு 10 அடி போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க கூட இருக்கும் போது வேணா ஏஞ்சல் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நடிப்பு. மத்தபடிலாம் அவங்க நான் தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. இல்லைம்மா, இல்லை, நான் ஓகே தான். எல்லாத்துக்குமே வந்து 100% காதல் இருக்குமா என்னன்னு தெரில. 70% இருந்தாலும் 50% இருந்தாலும் நம்ம வந்து விட்டு கொடுத்து ஒரு படி இறங்கி போகலாம்ல. இப்போ அவர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து கொஞ்சம் போகலாம்ல. நீங்கள் நான் விட்டு கொடுக்கணுமா? கொஞ்சம் ஒரு படி இறங்கி போகலாம்ல. காதலிக்கும் போது உங்களுக்கு தோணலையா? இப்போ வந்து நம்ம இவங்களை நம்பி போகிறோம், இவங்க கை பிடிச்சி போகிறோம். எப்படி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் விட்டு கொடுத்து போகணுமா? ஏம்மா, அதை விட்டு கொடுத்துட்டேனே. ஐயோ காதல் வேணான்ட்டு. இங்க பாருமா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சூப்பா கடவுளே, அதை நான் புரிஞ்சுங்க. அப்பயே நினைச்சேன் உன் இன்டர்வியூக்கே நான் வரக்கூடாது. நீ தப்பு வேலை பண்ணிட்டேன் நானு. ஏம்மா, என்ன திடீர்னு வா போன்னு பேசிட்டு இருக்க? நான் இல்லன்னா அப்பயே நினைச்சேன் உங்க இன்டர்வியூக்கு நான் வரக்கூடாதுன்னு, தப்பு வேலை பண்ணிட்டேன்னு. வாப்போன்னு சொல்லல. இல்ல 1000 காலத்து பயிர். இப்ப நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, வந்தேன், என்னோட இதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன? இப்போ எல்லாம் முடிஞ்சு டீட்டெயில் எல்லாம் கேட்டாச்சு, எனக்கு ஓகே தான். இப்போ நீங்க எப்படியா நாசமா போங்க, எதனா பண்ணிட்டு போங்க, அதை பத்தி ஐ டோன்ட் கேர். டைம் ஆயிடுச்சுனா நான் வந்து 2 மணி கேட்ட கேள்வி வந்து கரெக்டா நான் கேட்கும்போது 5 தான் மணி நீங்க ஆகுது. போறங்கறீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்றீங்கல, நார்மலா நீங்க இருக்கும்போது, நார்மலா இருக்கும்போது நீங்க யார்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ யார்? சொல்லுங்க. யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சரி, நான் குட்டி எனக்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது. குட்டி ஏஞ்சல்னு ஒரு பிராண்ட் உருவாச்சு. அந்த பிராண்ட் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் தெரியுதுன்னா யார் காரணம்? சொல்லுமா, யார் காரணம்? நீங்க 2 பேரும் சேர்ந்து தான். அதுல முக்கிய பங்கு வந்து குட்டிக்கு தான். ஓ, இதுல முக்கிய பங்கு அவங்களுக்கா? ஆமா, குட்டி தானே ஃபர்ஸ்ட் வருது. சரி ஓகே, எனக்கு அந்த மாதிரி பங்கே எனக்கு இப்போ இந்த வேணாம். கப்பிள்ஸ்ல வந்து குட்டி ஓகேமா. இப்போ நார்மலா வந்து குட்டி ஏஞ்சல் இருக்காங்க. குட்டிங்கிறது வந்து ஹைட்டு பிரகாரம் வந்து ஓகே, அதை ஏத்துக்கலாம் குட்டி அப்படின்ட்டு. ஏஞ்சல்ங்கிறது 2 பேத்துக்குமே இல்லையே. ஏஞ்சல்ங்கிறது ஏன் வச்சீங்க? அது ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. என் பேர் நான் இப்ப என்ன ஏஞ்சல். அத ஏஞ்சல்னு ஏன் வச்சீங்க? ஏஞ்சல் என்னோட நேம் அது. change என் பேரு சேஞ்ச் பண்ணனா. என் பேரு ஏஞ்சல் பிரிசில்லா. என் பேர் ஐடிக்கு வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயே, லூஸ் ஆயிட்டீங்களா? இல்ல, நீங்க வச்சது தப்பு இல்ல, உங்க பெற்றவங்க வச்சது தப்பு. மைண்ட் அப்செட் பண்ணாதம்மா. இல்ல, நான் அப்பயே நினைச்சேன் ஒரு வாட்டி. மறுபடியும் யோசிச்சேன். காலைல கூட கால் பண்ணி இன்டர்வியூக்கு போலாமா வேணாமான்னு. ஆனா இப்ப வந்து தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கினேன். நான் இப்ப பைத்தியமாயிதே இப்ப போறேன் போல நான் வெளில. அவங்க இந்த இன்டர்வியூ பார்த்தாங்க. இன்டர்வியூ இல்லம்மா, இன்டர்வியூ விட்டுரு. நான் இன்டர்வியூ நடிச்சு சிரிக்கல. உன் கூட எப்படிதான் 3 வருஷம் வாழ்ந்தோம். ஓ, நீங்க ஐயோ எப்பா 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 நான் எப்படி வாழ்ந்தேன்னு எல்லாரும் என்ன கேக்குறாங்க, நீங்க தான் என்ன கேக்குறீங்களா? இல்ல, அவர்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேம்மா. அவர் வந்து கரெக்டான ஆள் தான். யாரு? குட்டி. 10 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பழகி இருக்கேன். நானும் பாத்துட்டேன். ஒரு குட் பர்சன், டீசனா நடந்துப்பாரு. ஆமா, இப்ப நாங்க அன்டீசனா நடந்துட்டு இருக்கோம்ல.
வீடியோ எடுக்கும்போது கூட நாகரிகமா பேசினாருமா. ஆமா அப்படிதான் பேசுவாங்க. இப்படி போயிட்டீங்கன்னா வார்த்தை வந்தது பாத்தீங்களா, இப்படி நீங்க 5 அடி இப்படி தள்ளி நின்னீங்கன்னா அசிங்கமா வரும். நான் தான் இருக்க மாட்டேன். அப்ப அவர் என்ன பேசினா எனக்கு என்ன? அதுதான் சொல்றேன். நான் வந்து எப்பவுமே இப்படிதான், நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்படிதான் பேசுவேன். நான் இல்லைனாலும் இப்படி தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? என்ன நாகரிகம் இது? நான் இருந்தா தான் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இன்டர்வியூல இந்த உட்காந்து பேச மாதிரிலாம் முடியும். உள்ள இல்ல. நீங்க இருந்தாலும் இல்லனாலும் தனியா நீங்க உட்காந்து என்ன கூப்பிட்டீங்க இன்டர்வியூ? நார்மலா அதாம்மா பேச போறோம், நார்மலா இருக்க போறோம். நான் ஒரு ஃபார்மலே வந்து இன்னும் இது இதே பண்ணிட்டு மாதிரி பிளான் தான் பண்ணிட்டேன். இருக்கீங்க. நார்மல் கிடையாது. அது ஆரம்பத்துல நார்மல்ம்போம். அப்புறம் கெஸ்ட்டை உட்கார வச்சு ஒரு ஃபார்மலே வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் நாங்க. இப்போ கடைசியா உனக்காக நான் ரொம்ப இறங்கி வந்துட்டேம்மா. சரி சொல்லுங்க. இதுக்கு மேல இறங்கி வர முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, குட்டிக்கு இன்னொரு வாழ்க்கை உங்களால கொடுக்க முடியுமா? இன்னொரு வாழ்க்கை கொடுக்க முடியுமா? ஆமா, எப்படி? புரியல. இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இத நீங்க ஏன் சொல்றீங்க? அவங்களே எதுவுமே கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, இது வந்து தப்பு. நான் வந்து உண்மையா சொல்றேன். ஒரு ஆடியன்ஸா கேட்கறேன், ஒரு சப்ஸ்கிரைபரா. நிறைய பேர் வந்து நீங்க சேர்ந்துருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்பதான் சொன்னீங்க இல்ல நீங்க. அது அப்போ சொன்னேன். இப்போ அதுக்குள்ள பார்த்தாக்கா நிறைய பேர் இந்த பக்கம் மாறிட்டாங்க. சரி, போன இப்போ செக் பண்ணும்போது சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு சேர்ந்து வாழுங்க. வாழ உங்களுக்கு என்னதான் முடியாதுண்ணா. பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு போக மாட்டோம். என்னதான் பிரச்சனை இல்ல அதை சொல்லுங்க. இருக்கிறது பிரச்சனை எல்லாமே பிரச்சனை இல்லைன்னா தான். இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க லைஃப் அவங்க பாக்குறாங்க, என் லைஃப் நான் பாக்குறேன். இப்ப உங்களுக்கு என்ன நான் பிரச்சனை? என் லைஃபை பாக்குறேன், விட்டுரு. அவ்வளவுதான். இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். ஆ, முடிச்சிடலாமா? ஆ. ஒரு மூவியை வந்து ரீக்ரியேஷன் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுண்ணா, ஒரு வாய்ப்பே இல்ல. டைலாக் தான்மா, சின்னதா நடிக்கிறது மட்டும்தான். இப்போ அண்ணன் வந்து இப்போ 2 மாசத்துல வந்து படம் பண்ண போறேன். நீங்க பண்ணுங்க, நான் என்ன இல்ல பண்ண இல்ல, இப்போ முடியும்? உன்னை வச்சு ஃபர்ஸ்ட் ரீக்ரியேஷன் இது பண்றேன். இது வந்து நேயர்களுக்காக ஒரே ஒரு சீன் மட்டும் ஏதாவது நடி. ஏதாச்சும் ஒரு படம், யூ சாய்ஸ். நீங்க ஏதாச்சும் எதனா ஒரு படம் படம். நடிங்க. ம்? நீங்க எதனா நடிங்க, நான் கேக்குறேன். ஏம்மா, நான் வந்து எனக்கு நடிக்கலாம் அந்த அளவுக்கு வராது. எனக்கும் நடிக்க வராதுண்ணா, சாரி. எனக்கு ஏதாவது ஒரு டைலாக்மா. என்ன டைலாக் நான் பேசுறது? இவங்க விஜய் சாரும் சிம்ரன் மேடமும் நடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்தா அதுல டைலாக் பேசுங்க. ஏன் அவங்க 2 பேரும் டைலாக் கேக்குறீங்க? இல்ல, 2 பேரும் எனக்கு பிடிச்ச ஆக்டர், அதனால தான். எனக்கு தெரியாது. துள்ளாத மனம் துள்ளுவாங்க. கிளைமேக்ஸ் டைலாக். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. நீங்க அங்கேருந்து அங்க வரீங்க, வந்து நீங்க குட்டியா நீங்க குட்டியா நீங்க குட்டியாங்கிறீங்க. அப்போ நான் சொல்றேன், அடி லூசு, நான் குட்டி இல்லை, குட்டி வந்து போர்வையை பார்த்து படுத்துட்டு தூங்குறான் அப்படிங்கிறேன். அதோட கட்டு. தெரியும், நீங்க இதனாலதான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சார், ஒரு தடவை அந்த டைலாக் பண்ண சொல்லுங்க. என்னது? நீங்க குட்டியா அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் என்ன உண்மையா? லூசுன்னே நினைச்சுப்பாங்க. இல்ல இல்லைங்க sister. என்னை சும்மா இப்படி இது ஒரு காமெடி தானே. கேள்விலாம் முடிஞ்சு, டோட்டலா முடிஞ்சு, அவ்வளவுதான். எனக்கு அது பேரே வேணாடா. என்ன யாரா இப்படி பண்ற? ப்ளீஸ் ஒரு என்னது அவ்வளவுதான். நீங்க இன்டர்வியூ முடிச்சிடும். குட்டியான்னு கேட்கணுமா? அது அப்படி போயிட்டு நீங்க குட்டியானாக்கா அந்த குட்டி போயிடும். ஃபீலிங்ஸோட சொன்னாதான் அந்த மூவி குட்டி வரும். ஓகேவா? எனக்கு ஃபீலிங்ஸே வராதுண்ணா. என்ன ஏனா இப்படி பண்ற? அதனாலதான் அவர் பிரேக்கப் பண்றப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சிஸ்டர், நான் அந்த டைலாக் அந்த வந்து சாங் பாடுறேன், நீங்க வந்து இது பண்ணுங்க, அந்த டைலாக் பேசுங்க. ஓகேவா? ம். இல்ல நான் பண்ண மாட்டேன். சிஸ்டர் ப்ளீஸ் அவ்வளவுதான். இன்டர்வியூ முடிஞ்சிரும், ப்ராமிஸா முடிஞ்சிரும். என்ன கேட்கணும்? நீங்க குட்டியான்னு கேட்கணும். நீங்க குட்டியான்லாம் என்னால கேட்க முடியாது. நார்மலா தான் கேட்பேன். நீங்க குட்டியான்னு கேட்பேன். ஓகே, ஸ்டார்ட். சிம்ரன் மேடம் மாதிரி அந்த அந்த அவங்க அந்த மேடம் மாதிரிலாம் வராது. அசிங்க பத்தாதீங்க, அப்புறம் எல்லாம் கலாய்ப்பாங்க. ட்ரை பண்ணுங்க, வரும். உங்களால முடியும். உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் உள்ள இருக்காங்க. ஓகேவா? போயிடலாமா? இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. வந்து கேளுமா. நல்லாவே இல்ல. நீங்களாம் விஜய்ன்னும் போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நீ சிம்ரன் சிம்ரன் சொல்லும் போது எல்லாருமே அப்படியே பல்ல இழிக்கிறாங்க. சந்தோஷப்படுறேன். அதான் சொல்றேன், 2 பேருக்கும் வேண்டான்ற. எதுக்கு அது இப்ப அந்த இந்த டைலாக் டைலாக்? மட்டும் பேசுமா. நீ டைலாக் வச்சுட்டு மைக்கை கழட்டி கொடுத்துட்டு போ, அவள் தான் முடிஞ்சுன்று. என்னது நீங்க குட்டியா? அது சொல்லு சொல்லுமா. நீங்க அதுக்கு எதனா வேற எதனா சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல மாட்டோமா. அதுக்கு வேற ஏதாவது சொன்னா அவங்க எடிட்டிங்லேயே எடுத்துருவாங்க. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? நான் குட்டி இல்ல. சரி, அவங்க பேசியானா யூஸ் பண்றீங்க. சரி, ஓகே சொல்லுமா. சொல்லவா? நீங்க குட்டியா? தன் கொன்ற தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை தேடுகிறே இவிரென்று தெரியாது. அடுத்த வரி தெரியாது எனக்கு. தெரியவே வேண்டாம், போதும்.
ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுச்சு. ம். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? நீங்கள் அம்மாவை போகிறீங்க. சிஸ்டர் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் எதுக்குன்னே தெரியாத நீங்கள் ஏன் கை கொடுக்குறீங்க? பிரேக்கப் அதுக்காக குடிக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான். சரி ஓகே, பிரேக்கப் ஆனதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன். ம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு காதலிச்சாலும் இதே மாதிரி வந்து நீங்கள் பிரேக்கப் பண்ணணும். இது என்னுடைய வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகே, தைரியமாக இருக்கணும். மற்றவங்களை அள வச்சு தான் பார்க்கணும், நீங்கள் அழக்கூடாது. அள மாட்டீங்க நீங்கள். யாருன்னா அடுத்த காதல் படமும் பிரேக்கப் இந்த மாதிரியா பேசுவாங்க? யாருன்னா ஒரு நல்ல வார்த்தையா சொல்ல மாட்டீங்க. உங்க கூட வந்து நான் இன்டர்வியூ குத்தம்போது என்ன நானே எதுக்கு கொண்டாடிக்கிறதுன்னு தெரியல. சரி, இன்னொரு மூவி மட்டும் ரீக்ரியேஷன் போயிடலாமா? என்னது? இன்னொரு படம் மட்டும் ஒரே டைலாக். அந்த படம் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நான் அதுல எதனா குட்டி வருமா? அதில் குட்டி வராது. ஏமா அதில் குட்டி வராதுன்னு தான்மா சொன்னேன். சொல்லுங்க. ஏன் இந்த பொண்ணு சிரிக்குது? ஒண்ணுமே புரியலையே. அப்ப வேற என்ன வரும்? சொல்லுங்க. இப்படி பேசிட்டு தான் எனக்கு சிரிப்பு தான் வரும். சரி, நான் போனா ரீக்ரியேஷன்லாம் என்னால பண்ண முடியல. பருத்தி வீரன் படத்தை ரீக்ரியேஷன் பண்ணலாமா? ஆல்ரெடி குட்டி கூடயே பண்ணியிருக்கேன். ஆமாண்ணா, இன்ஸ்டால. இப்போ நான் கேட்குறேம்மா, பருத்தி வீரன் படம் பண்ணலாமா? சரி. நீங்கள் என்ன ரோலு? முத்தழகு. ஹீரோயினா? சரி, வேற என்ன கொடுக்கணும்? சரி, நீங்கள் ஹீரோயின். நீங்க ஹீரோவா? இல்லை, நான் லாரி டிரைவர். ஐயோ கடவுளே, அவன் யாருன்னா படம் பார்த்துருக்காங்க போல எல்லாம். சிஸ்டர், நான் ஆக்சுவலாக நிஜத்துல லாரி டிரைவரு. அதில் ஏதாவது அது மாதிரி கேரக்டர் இருந்தாக்க நான் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே, இப்போ பருத்தி வீரன் படத்தில் நான் ஹீரோவாகவே பண்ணுறேன். ஓகே, எனக்கு லாரி ஓட்ட தெரியுங்கிறதுனால நான் சொன்னேன். மற்றபடி நான் ஹீரோவாக பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு சாங் மட்டும் நம்ம ரீக்ரியேஷன் பண்ணலாம். இது பருத்தி வீரன் இல்லையா? ஆமாம். இது நீங்கள் பண்ண போகிறீங்க? ஆமாம். சரி, நீங்கள் பண்ணுங்க. இது 2 பேரும் சேர்ந்து. இது நான் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்துனா எனக்கு வேணாம். ஏங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு, எவ்வளோ ஹிட்டான பாட்டு அது. பண்ணலாமா? என்ன சீன் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அந்த சாங் ஒன்று வருமே, அந்த சாங் சிஸ்டர். அரளி வேத பாசக்காரி ஆளை கொல்லும் வேசக்காரி. சரி ஓகே, அதை வந்து ரீக்ரியேஷன் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து கேமரா அப்படி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த சாங் ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என் மடியில் அப்படி சாஞ்சிக்கிட்டு நான் அப்படி கை வச்சுட்டு. கேமரா கட் பண்ணுங்க, முடிச்சுட்டு கிளம்பலாமா? சரி, இன்டர்வியூ முடிச்சிடலாமா? அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம். நன்றி.